அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். என்னோட குரல் பதிவுக்கு மேலே பிரபஞ்ச விதி ரகசியம் சொல்லி ஒரு புத்தகத்தோட பதிவு போட்டிருப்பேன். நான் வந்து முருகர் பற்றி ஆரம்பத்தில் பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்னும் தெளிவாக நிறைய விஷயங்களை உணர்ந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே மூட நம்பிக்கையை வந்து விதைச்சிடக்கூடாது. எந்த இடத்துலையும் மக்கள் பயப்படுற அளவுக்கோ இல்லை அவங்க வந்து பயந்து ஒடுங்குற அளவுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லிடக்கூடாதுன்றது வந்து ரொம்ப கான்சியஸாக நான் எல்லா நேர்காணலும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வரேன். ஏன்னா நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் இப்போ ஜோதிடர்கள்லாம் கூட நிறைய பேர் இந்த ராசிக்கு இப்படி அந்த ராசி அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஆன்மா நடுங்கும். அந்த ஆன்மா வந்து பயப்படும் போது அது எல்லாமே எதிர்வினையாக யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போகும். இது கண்கூடான உண்மை. அது இன்னைக்கு நடக்கலாம் கூட அவங்க வாரிசே வந்து இந்த மாதிரி இதுக்கு உண்டான எதிர்வினை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயத்தில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இறைவனே நேராக வந்தாலும் அவங்க விதியை மாற்ற முடியாத ஒரு சூழல் சம்மந்தப்பட்டவங்களோட அனுபவங்களை நான் வந்து பார்த்துருக்கேன். அதுவும் என்னோட கர்ம ஆராய்ச்சி அப்படின்னு தொடங்கினதுக்கப்புறம் நிறைய பேரை நான் வந்து ஒரு 100 பேரில் ஒரு 10 பேராவது அவங்களுக்கு இறைவனே நேராக வந்து சொன்னாலும் அவங்க அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் போவாங்க. துன்பத்தை அனுபவிக்க தான் பிறந்திருக்காங்க. இல்லை இல்லை எனக்கு இப்படி தான் நான் போவேன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேருந்து ஒரு ஒரு முருக பக்தை அந்த சகோதரி பேசுகிறாங்க. அவருக்கு விரும்பினவர் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அவர் திரும்ப வருவாருன்ட்டே இந்த சகோதரி தினமும் அவங்க வாழ்க்கையில் 2.5 வருஷத்தை வீண் பண்ணிட்டாங்க. அவர் வராரோ இல்லையோ, இல்லை வருவாரோ எப்படியோ, ஆனாலும் அவங்கள வந்து நான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ அதை நோக்கி போங்க. இந்த காதல், கல்யாணம், குடும்பம் எல்லாமே ஒரு மாயை தான். நம்மளுக்கு துன்பம் தர்றதுக்காக இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயத்தில் அமையுது, ஒரு சிலருக்கு அமையாமல் போயிடுது. அதனால் இது ஒரு பெரிய குறையாக கருதாதீங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும், இப்போது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நான் சொல்லி இப்போ 3வது வருஷம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அவங்க வருவாங்கன்னு காத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ இதில் ஒரு வார்த்தை வருது பாருங்கள். இதை அவனின் ரத்தத்தோடு கலந்து விட்டு இருக்கும் விதி. ஸோ இவங்க தனியாக இப்படி கஷ்டப்படணும். வேற ஒருத்தரை வாழ்க்கை துணையாக வந்தால் கூட அவங்க எதையுமே ஏற்றுக்காம திரும்ப இதே ஒரு துன்பத்தில் இருக்கணுன்றது அவங்க பை பை பர்த்லேயே அந்த விதியிலேயே இணைக்கப்பட்டிருக்கு போல இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கணவனோ மனைவியோ வாழ்க்கையை வந்து 2 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கொடுக்குது. 3வதாக ஒரு ஆப்ஷன் தான் பக்தி, கடவுள். அந்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இறைவன் யார் மூலியமாவது மனிதர்கள் மூலியமாவோ யார் மூலியமாக நம்மளுக்கு ஒரு உதவி வந்து கிடைக்க வச்சிருவார். இயற்கை கொடுக்குற 2 ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டு வாழணும், இல்லை அதை கடந்து போகணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் பேங்க்கில் வேலை செய்கிறாரு, இல்லை ஒரு தொழில் சார்ந்த ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாருன்னா, அவருக்கு அங்கே மேனேஜர் தினம் தினம் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஐயா ஒன்று அதை அக்செப்ட் பண்ணிட்டு வேலை செய்யுங்க, இல்லையா விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு போங்கன்னா அவரால் போகவும் முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இயற்கையாகவே மாறும். இப்போ நீங்கள் அந்த மேனேஜர் அக்செப்ட் பண்ணிட்டு இவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல வேலை செய்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப இயற்கை வந்து உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களை திட்டுற மேனேஜருக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவர் உங்களுக்கு பக்கம் வரமாட்டார். நீங்கள் எப்போ அதை துன்பமாகவும் எப்போ வேதனையாகவும் கருதுனீங்கன்னா அப்போ உங்கள் ஊழ்வினை கர்மவினை ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன நடந்தாலும் நீங்கள் இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, நான் உட்பட எவ்வளோ பெரிய மகான்கள் எவ்வளோ பெரிய இருந்தாலும் ஒன்று பிடிச்சிக்கோ இல்லை விட்டுரு. இந்த 2 விஷயம்தான் கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் இந்த விதியும் ஒரு சில பேர் யார் சொன்னாலும் அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அவங்க துன்பத்தை நோக்கி தான் போவாங்க. இந்த விதின்ற புக் வந்து நான் படித்து ரொம்ப மெய்சிலிர்த்து போன ஒரு புத்தகம். அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் எடுத்து தொடர்ந்து பதிவு பண்ணுறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.